இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப நம்ம நிறைய நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் பார்த்துருப்போம். நிறைய ஒன் மேக் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியாவில் நடக்குது. ஆனால் இந்தியாவும் தாண்டி அடுத்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு போகணும், அடுத்த ஒரு சர்க்கியூட் போகணும்னா அதுக்கு அடுத்தபடியாக மலேசியா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு சாம்பியன்ஷிப் சீரீஸில் வந்து ஆக்ஸார் கஸ்டோ ரேசிங் சிஆர்ஐ டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த டீமோட பிரின்சிபல் ஜெபராஜ் மேனுவல், அவரை தான் நம்ம இங்கே வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். அவர் வந்து டீம் பிரின்சிபல் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7 நேஷனல் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய 2 பசங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் ஃபோரம்ல Moto2-ல வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சின்ன பையன் வந்து இந்த மலேசியா சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்ல வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு 250cc ஏ கேட்டகரியில. வாங்க இப்ப நிறைய அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், மோட்டர் ஸ்போர்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஜெபராஜ் மேனுவல், ஜபா அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பரிச்சயமா தெரியும். எத்தனை நேஷனல் சாம்பியன்ஷிப் நீங்க வின் பண்ணிருக்கீங்க? நான் நேஷனல் சாம்பியன்ஷிப் 7 நேஷனல் சாம்பியன் சர்க்யூட் ரேசிங்ல வின் பண்ணிருக்கேன். இது இல்லாம டிராக் ரேசிங்ல 3 வின் பண்ணிருக்கேன். டிராக் ரேசிங்ல 3, ஓகே. டிராக்ல 3 சாம்பியன்ஷிப், ஓகே. சர்க்யூட் ரேசிங்ல 7. ஓகே, வாவ். ஒரு 7 சாம்பியன்ஷிப் பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. 7 சாம்பியன்ஷிப் வின் பண்றது உண்மைதான். ஆனா பட் நம்ம வேர்ல்ட் லெவல் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம இன்னும் காம்படிஷன் லெவல்லே வந்து அந்த லெவல்ல இல்ல. ஸோ இந்தியன் நேஷனல்ல 7 நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது சந்தோஷம் தான். பட் ஸ்டில் அந்த பசி இன்னும் தீரல. வி ஹேவ் டு கோ மச் ஹையர் லெவல் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது அதுல எனக்கு சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி நீங்க இப்படி சொல்லும் போது உங்களோட ஜர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்போ நீங்க மோட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இந்தியால வந்து ரேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து 1995 ஆகஸ்ட் 25. அதான் என்னோட முதல் ரேஸ். 95ல ஆரம்பிச்சோம். அப்போ ரேசிங் வந்து இந்தியாவில் கம் லாங் வேன்னு சொல்லணும். அந்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சோம். 2012 வரைக்கும் ஆக்டிவா ரேஸ் பண்ணேன். 1995 2005 வரைக்கும் தான் இந்தியாவில் ரேஸ் பண்ணேன். 2006ல இருந்து மலேசியன் சாம்பியன்ஷிப்ல ஓட்டினேன். 2006லயே நீங்க மலேசியால வந்து ரேஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? 2006ல மலேசியால வந்து ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு 4 பேர் வந்திருந்தோம். நானு, பிரீத்தம், ரஜினி, அப்புறம் அஸ்வின் சுந்தர் சொல்லி நாங்க 4 பேர் வந்து ஓட்டிட்டு இருந்தோம். அதுக்கு எங்களுக்கு முன்னாடியே திலீப் ராஜர் வந்து இங்க ஓட்டிட்டு இருந்தாரு. சோ திலீப் ராஜர் இங்க ஓட்டிட்டு இருந்தாரு. பட் ஹி வாஸ் a student here, he was a living student here. சோ இங்க தங்கி அவர் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ரோஹித் கிரி, ஹாரி சில்வஸ்டர், கார்த்திக், கிளார்க் ஓட்டினாங்க, என் தம்பி வந்து ஓட்டினாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரம் த ரைடர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர். அதுக்கு எங்களுக்கு முன்னாடி ஏஆர்ஆர்சியில் டிவிஎஸ் வந்து ரைடர்ஸ் போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் அது டிவிஎஸ் ஸ்பான்சர் ப்ரோக்ராம் வந்தது. டிவிஎஸ் அண்ட் சுசுகி ஸ்பான்சர் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்டாக நாங்கள் 4 பேர் வந்து விட்டு எங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அப்போ ட்ரை பண்ணி பண்ணுறது. பெரிய ஸ்பான்சர்ஸ் யாருக்குமே கிடையாது அந்த டைமில். பிரீத்தம் ஹேட் சம் சப்போர்ட். மற்றபடி நாங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் வெல் விஷஸ் கிட்ட இருந்து அப்படி இருந்தால் வி ஸ்டார்டட் ரேசிங். இந்த 2006ல இருந்து எங்களோட ஜேர்னி ஃப்ரம் இன்டர்நேஷனல் ரேசிங் ஸ்டார்ட். ஓகே. இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தீங்கன்னா MotoGP, அதுக்கப்புறம் கார்ல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1, இதுதான் வந்து ஹை லெவல் ரேசிங் சாம்பியன்ஷிப்ஸ், டாப் லெவல். அதுல வந்து ஃபார்முலா 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 இயர்ஸ் பேக் வந்து நரேன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ரேசர் வந்து ஓட்டினாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஹிஸ்டரி. பைக்ல MotoGPன்னு வர்றப்ப இப்போ வரையும் யாருமே பைக்ல ஒரு இந்தியன் ரைடர் இன்னும் போல. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. இந்தியன் ரைடர்ஸ் யாரும் போலன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஈவன் கார்லயே எடுத்தீங்கன்னா கூட நரேன் கார்த்திகேயன், கருண் சந்துவுக்கு அப்புறம் பெருசா யாருமே பண்ணல. இப்போ 2-3 பேர் அங்க நாக்கிங் த டோர். ஆனா அது பெரிய ஒரு கேப் தான். இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட் அது பெரிய கேப் தான். இட்ஸ் நாட் ஃபெசிலிட்டி இல்லாமலாம் இல்லை, எல்லாமே இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்டென்ஷன் இஸ் நாட் தேர். அது முடியாதுன்னு சொல்லி நிறைய பண்ணாம இருக்காங்களான்றதும் புரியல. நான் வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நினைச்சுதான் இப்ப என் பசங்க 2 பேருமே வந்து ஸ்பெயின்ல ட்ரெயின் பண்ண வச்சிருக்கேன். நான் அவங்க இங்க இல்லாம 2 பேருமே ஸ்பெயின்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க. பெரிய ஜெஃப்ரி வந்து Moto2 ஓட்டிட்டு இருக்காரு FM ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல. சின்னவர் வந்து அங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, ஏசியால ஓட்டிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கொஞ்சம் வேர்ல்டு SBKல ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க ரொம்ப சாதாரணமா பெரியவன் சின்னவன் அப்படி இங்க ஓட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஜேர்னி வந்து அவ்வளவு ஈஸியா இருக்காது. நீங்க ரேசரா இருந்து உங்க பசங்களையும் ரேசரா கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு
பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பசங்க எப்படி ரேசிங்ல இன்ட்ரெஸ்டிங் காமிச்சாங்க? பசங்க எப்படி காமிச்சாங்க அப்படின்னா, நான் என்ன இன்டர்நேஷனல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதே வந்து பசங்க பிறந்ததுக்கு அப்புறம், பெரியவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். 2004ல he was born. நான் 2006 தான் இங்க ஓட்ட ஆரம்பிச்சேன். நான் இங்கேயும் நிறைய போடியம்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ரொம்ப ட்ராஃபிஸ் கொண்டு போறது, அங்க லோக்கல்ல ஏதாவது ஓட்டினா ட்ராஃபிஸ் இருக்கும். ஸோ இது பசங்க பார்க்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா தானே முதல் ஹீரோ, அப்படி வந்ததான் அவங்களுக்கும் ஒரு ஆசை. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது 2012ல ரெண்டு பேருமே ஓட்டுறது. 2012 இல்ல, ஆமா 2012லுமே ஹோண்டாவுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ரெண்டு பேருமே இந்த சின்ன சிஆர் 50 பைக் ஓட்டினாங்க. அப்பயே அந்த ஃபர்ஸ்ட் டைம் முதல் நாள் தான் ஓட்டுறான். சைக்கிள் கூட அது வரைக்கும் ஓட்டினா கிடையாது. அதனால முதல் நாள்லயே அவன் பேலன்ஸ் பண்ணி வின் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் காமிச்சான். ஜெஃப்ரி அங்க ஓட்டும் போது அந்த ட்ரைனிங் மாதிரி ஒரு சின்ன இடம் தான் அது. அந்த சின்ன இடத்துலயே வந்து அன்னைக்கு தான் முதல் நாள் ஓட்டுறான். அன்னைக்கு அவன் கூட ஓட்டின இன்னொரு பையனை வந்து அவனை பீட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் அவன் காமிச்சான். அதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து. வண்டி பத்தி எதுவும் தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, ப்ராப்பரான எதுவுமே கிடையாது. ஆனா அந்த சின்ன ஒரு இதுக்குள்ள அவனுக்கு நான் முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவன் முதல் நாளே காமிச்சான். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு see that. அது எனக்கு நான் அப்படிதான், அதனால தான் அவன் வின் பண்ண முடிஞ்சது. அது அந்த சின்ன குழந்தை அதை பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தட் ஹி ஹஸ் சம்திங் சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் சின்னவனும் வந்து சின்னவனுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேஷுவலா இருந்தான். ஒரு அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டான். கம்ப்ளீட் சேஞ்ச் அண்ட் கம்ப்ளீட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஐ கான்ட் கிவ் அப். இன்னொன்னு, நான் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கிறேன். நான் பாக்குறவங்க எல்லார்ட்டையும் சொன்ன, நம்ம வந்து அப்ராட்ல போனா 6 வயசுல ஆரம்பிக்கிறாங்க, 5 வயசுல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். என் வீட்டுல 2 பசங்களை வச்சுட்டு நான் அவங்களுக்கு பண்ணாம நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா நல்லா இருக்காது. ஸோ அது அப்படி ஆரம்பிச்சுதான் அது. கடவுளுடைய கிருபை, 2 பேருமே டேலண்டட். ஸோ வி ஹேட் டு புட் தம் தேர் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, நான் ஏஷியா வரைக்கும் நான் ஓட்டி இருக்கிறேன். வேர்ல்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஹோம் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்பெயின் தான். அதுக்கு மாற்றான நாடு எதுவுமே கிடையாது. அதனால இந்த பக்கம் எதுவும் தலை வைக்காம, கஷ்டம் தான், நிச்சயமா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்படுறோம், அதெல்லாம் சந்தேகமே இல்லை, ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஆனாலும் சாதிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல, கிட்ட போயிட்டோம், ரொம்பவே கிட்ட போயிட்டு இருக்கோம். அதுதான் அங்க நடக்குது. நார்மலாவே இப்ப நாங்க இருக்கும்போது நார்மலாவே நடக்கிறது என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே we are getting to the level. அந்த அவங்க கூட ஓட்டிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா லேர்னிங். ரெண்டாவது, இது 4வது வருஷம் பெரியவங்க இருக்கிறான். ஒரே நாள் எதுவும் கத்துக்க முடியாது. சோ அவங்க வந்து அந்த குழந்தைங்க 4 வயசு 5 வயசுல இருந்து அவங்களுக்கு நம்ம ஊர்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு, சைக்கிள் பெடல் சைக்கிள் சொல்லி கொடுத்துருமா, இந்த 3 சக்கர சைக்கிள் சொல்லி கொடுத்தோம். அது மாதிரி பைக் ஓட்டுறது அங்க காமன். சோ ஒரு 3 வயசு குழந்தை இருந்து அவன் ஓட்டிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்க கூட நம்ம 16 வயசுல போய் அங்க ஜாயின் பண்ணி அவங்க லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னும் போது அது ஒரு ஈஸியான ஜேர்னி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து பசங்க 2 பேருமே வந்து ஸ்பெயின்ல வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ரேசிங் அப்படின்னாவே வந்து அது ஒரு காஸ்ட்லி ஸ்போர்ட் அப்படின்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க ரைட் பண்ணிட்டு இருந்தப்பவும் கண்டிப்பா அது ஒரு எட்டாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா அப்பவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப பசங்களை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரேசிங் கொண்டு போகணும், MotoGP கொண்டு போகணும்னா அது உண்மையிலே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்போர்ட்டோட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. இப்போ ஏன்னா ஒரு சில டயரே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 28,000 to 30,000 ஒரு செட் டயர். இப்போ ஒரு வீக்கெண்டுக்கு நாங்கள் 3 செட் டயர் யூஸ் பண்ணோம் மினிமம். இது வந்து மினிமம். அது நான் சொல்றது ஏஷியா லெவல்ல. நீங்க இன்னும் நான் யூரோப்லாம் போனேன் அப்படின்னா பயங்கர காஸ்ட். ரெண்டாவது, பைக்லாம் வந்து இப்போ என் பையன் ஓட்டுறது வந்து Moto2 பைக் ஓட்டுறாங்க. ப்ரோட்டோ டைப் பைக்ஸ். இந்த பைக் வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காது. 2 சாம்பியன்ஷிப் தான் ஓடும். ஒன்னு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஓடுது, இன்னொரு ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஓடுது. இவன் ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஓட்டிட்டு இருக்கான். நம்ம டார்கெட் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். எப்படி இதை அச்சீவ் பண்றோம் அப்படின்னா, என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்து அவங்களுக்கு புரியும். எல்லா பேங்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க தான் ஸ்பான்சர்ஸ் கிடையாது, திருப்பி பே பண்ணுறோம். நிறைய லோன் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்தாச்சு. இருக்கிறதையும் பிளெச் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்லயும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அச்சீவ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸ்பான்சர்ஸ் தான் இன்னும் நல்லாவே பண்ணலாம். இன்னும் இப்போ அந்த நரேன் கார்த்திகேயன் கூட he never had a best car when he was in F1. அவர் வந்து ஒரு பெஸ்ட் கார் வச்சு சண்டை போட்டான்னு சொல்ல முடியாது. He had support but not as much he wanted. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் தான். அவர் இன்னும் பெட்டர் கார்ல இருந்திருக்கலாம், நல்லாவே பண்ணிருக்கலாம். பட் அவர் ஆல்வேஸ், நீங்க அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நம்ம அங்க போறதுக்கான பைசாக்கள் இட்ஸ் பில்லியன்ஸ். ஆனா we never got what we wanted. Okay, exactly. நான் அந்த பாயிண்ட்க்கு தான் வரேன். சோ ஸ்பான்சர்ஸ்னு வர்றப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு கண்ட்ரி பண்ண முடியறது, ஏன் இந்தியா இன்னும் பண்ண முடியல?
விசிபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். விசிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தான் நான் சொல்லுவேன். இந்த இப்போ என் பையன் Moto2-ல ஓட்டுறான்றது வந்து ரேசிங் ஃபீல்ட்ல இருக்க ஒரு அந்த கும்பல் மட்டும் தான் தெரியும். மற்றபடி சோஷியல் மீடியால கூட நாங்க ஆர்கானிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு we are not doing anything ஸ்பெஷலா. நாங்க எதுவும் ஃபேக்காவோ ஸ்பெஷலாவோ நாங்க எதுவுமே பண்ணல. பெய்ட் ப்ரொமோஷன் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆர்கானிக்கா இருக்குமோ அவ்வளவு அதுக்கான மதிப்பும் இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல வந்து ஹோல்டிங் இட் ஆர்கானிக். ஸோ அந்த விசிபிலிட்டி வைஸ் இந்த ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு இந்தியால, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் டோர்ஸ் வில் ஓப்பன் சூன் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்ல போனா விசிபிலிட்டி ஏன் இல்லைன்றதுக்கு நம்ம தான் ரீசன். நம்மன்ற போது அதோடைய ஆர்கனைசர், அங்கே நடக்கிற ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸோ இல்லாட்டி ஃபெடரேஷனோ யார் வேணா நம்ம பிளேம் பண்ணலாம். when BCCI can do it, why not FMSCI அப்படின்னு தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. இதை நான் கேட்கல. நான் ட்விட்டர்ல ஒரு கிரிக்கெட் மாதிரி எந்த ஸ்போர்ட்டுமே இந்தியாவில் முக்கியத்துவம் கேட்டப்போ எனக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு, டோன்ட் பிளேம் எனி அதர் கேம், இட்ஸ் a boat which is failing, not the game அப்படின்னு சொல்லி. அது அவ்வளவுக்கு உண்மைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். I don't know where they are failing, எங்க ஃபெயில் ஆகுறாங்க, what they are not able to capitalize எனக்கு தெரியல. That's something which is not in my control, but somewhere I can say that no other board, not just racing மட்டும் இல்ல, எல்லா அதர் ஸ்போர்ட்ஸ்மே has not succeeded like BCCI. There can be many reasons for that. I don't know exactly. Sir, in fact ரொம்ப வருஷமா நானும் மோட்டார் ஸ்போர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன் மேக் சாம்பியன்ஷிப் நடக்கும், நேஷனல் சாம்பியன்ஷிப் நடக்கும். அது முடிச்ச அப்புறம் அந்த ரேசர்ஸ் எங்க போறாங்க, அடுத்து அவங்க எங்க போக முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். நான் சில ரேசஸை கவர் பண்ண அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே எனக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். ஒன் மேக் சாம்பியன்ஷிப் ஒரு பெரிய பிளெஸிங், அட் தி சேம் டைம் அது ஒரு கர்ஸ்னு கூட சொல்லுவேன் நான். பிளெஸிங் எப்படி அப்படின்னா, அது ஹோண்டாவா இருக்கட்டும், டிவிஎஸ் இருக்கட்டும், இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து யமா கூட பண்ணிருந்தாங்க. ஏன்னா நீங்க ஒரு கம்மியான அமௌண்ட் பே பண்ணாலே போதும், 3000 ரூபீஸோ இல்லை 5000 ரூபீஸ் நீங்க ஒரு ரவுண்டு பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துடுவாங்க, லெதர் கொடுத்துருவாங்க, ஹெல்மெட் மட்டும் தான் நீங்க கொண்டு வரணும், எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, வண்டியில டயர் போறது கொண்டு வண்டி எல்லாமே கொடுத்து they allow you to ride. It's a very good thing, blessed thing. ஆனா அதுலயே என்ன கர்ஸ் அப்படின்னா, இந்த நான் இப்போ அவங்ககிட்ட 5000 கொடுத்து நான் பழகிட்டேன் அப்படின்னா, அந்த அது நீங்க முடிச்சு நீங்க வெளில வரும்போது, அந்த ஹோண்டா ஒன் மேக்குள்ள டிவிஎஸ் முடிச்சு வெளில வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் ஓட்டணும் போது அதே காஸ்ட்டுக்கு எந்த டீம்னாலையும் கொடுக்க முடியாது. ஒரு மேனுஃபேக்சர் சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு பிரைவேட் டீமும் பண்ண முடியாது. ஸோ we have to charge the riders. ஏன்னா எங்களுக்கான ஸ்பான்சர்ஸ் அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய இருக்காங்க, எங்களுக்கு லிக்விட் லூப்ரிகன் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, இல்ல மல்டிபிள் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஐ கேன் ஆஃபர் சம்திங் கம்மியா கொடுக்க முடியும். எங்களுக்கு சப்போர்ட்டே இல்லாதனால we have to charge the riders to pay. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நான் அங்க கம்மியா ஓட்டு இப்போ நான் எங்க பே பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுறாங்க. இட்ஸ் a wrong mentality. But one make is a blessing for sure, no doubt. Unfortunately, the other side, the flip side of it is the riders are not willing to spend because they got used to something else. அதனால அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. சார், இப்போ MotoGP வந்து இந்தியாவில் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் நடந்திருக்க வேண்டியது தள்ளி போயிடுச்சு. இந்தியாவில் நிறைய MotoGP நடந்தால் இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா? அதோட பார்வை என்ன? கண்டிப்பாவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இல்லாத மேனுஃபேக்சரே கிடையாது. எல்லா மேஜர் மேனுஃபேக்சர்ஸ் தான் இந்தியாவில் இருக்காது. மேஜர் மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் produced in India, used in India. அப்படி இருக்கும்போது எல்லா மேனுஃபேக்சருமே அது ஒரு பெரிய மார்க்கெட். இன்னொரு பக்கம் டார்னாக்கும் அது பெரிய மார்க்கெட் ஃபார் FIM to run the event in India. But then there are some challenges. Unfortunately, அந்த இதே அவேர்னஸ், raising funds, இது எல்லாமே ஒரு சேலஞ்சா இருக்கனால தான் one of the reason for the motorsport, MotoGP not to have happened this year. But அதுதான் ரீசன் கிடையாது. There are other reasons to add it to it. So only few things are known. நிறைய விஷயம் தெரியாது. ஸோ பட் MotoGP கண்டினியூஸா இந்தியாவில் நடக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் MotoGP, இந்தியாவுக்கும் அது பெரிய, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் பெரிய பிளஸ். அதுல இந்தியன் ரைடர்ஸ் வரும்போது அது இன்னும் அடிஷனல் வேல்யூ டு த ஸ்போர்ட் அண்ட் த கண்ட்ரி. இப்போ இன்டர்நேஷனல்ல ஒரு MotoGP நடக்கிற ஈவெண்ட்டுக்கு எப்படி பிசினஸ் நடக்குது, அது இந்தியாவுக்கு வர்றப்ப நம்ம ரைடர்ஸ்க்கும் நம்ம மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் அது எப்படி பெனிஃபிட் ஆகும், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? விசிபிலிட்டி தான் ஹையஸ்ட் விசிபிள் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MotoGP இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 ஸ்போர்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். F1 இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, அதுக்கப்புறம் MotoGP தான் இருக்குது. அந்த வியூவர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வேர்ல்ட் லெவல்ல. ஸோ நீங்க எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும், நீங்க ஒரு அத்லெட் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியன் அத்லெட் கூட அசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன பிராண்டா இருந்தாலும் விசிபிலிட்டி வைஸ் யுவர் ரீச் இஸ் கோயிங் டு பி மச் 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 ஹையர். ஸோ எந்த ஒரு இந்தியன் பிராண்ட், ஒரு இந்தியன் அத்லெட், ஒரு இந்தியன் டீம், ஸோ சம்திங் லைக் தட். எல்லாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆயில் MotoGP தான் நடந்தது. ஸோ அதோட அந்த இதில் இந்தியன் ஆயிலுடைய ரீச் வந்து சூப்பர் ஹை அக்ராஸ் த குளோப்.
அது வரைக்கும் இந்தியன் ஆயில் இருக்குன்னு சொல்லி இப்போ ரெப்சால்ன்ற உங்க பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியால ரெப்சாலே கிடையாது. எப்படி உங்களுக்கு ரெப்சால்ன்ற பேர் தெரியும்? ஹோண்டா அப்படிங்கிற மூலமா கரெக்ட். இப்போ ரெப்சாலும் சரி, மான்ஸ்டர் MotoGP மூலமா தான் உள்ள வந்தது. ரெட் புல். சோ இந்தியால வந்து ரெட் புல் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட். இந்தியால ப்ரொடியூஸ் ஆகிற நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஆர் நாட் ஷோன் அவுட் சைட் த வேர்ல்ட். ஏன் அப்படின்னா விசிபிலிட்டி இல்ல. இப்போ நமக்கு தெரிஞ்ச என்ன நீங்க ஃபுட்பால் எடுத்தா கூட சரி, ஃபுட்பால் இருக்கிற ஒரு நிறைய பிராண்டை பார்த்து நம்ம கத்துக்கிறோம். ரெப்சால் இஸ் ஒன் ஆஃப் தி பியூர் எக்ஸாம்பிள். அப்ப இந்தியன் பிராண்ட்ஸும் அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்க்கு போறப்ப அவங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி. கண்டிப்பா. பெட்ரோனாஸ் எடுத்துக்கோங்க. பெட்ரோனாஸ் இஸ் மலேசியன் பிராண்ட். எப்படி நமக்கு பெட்ரோனாஸ் அவ்வளவு காமனா தெரியுது இந்தியால? டிவிஎஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. டிவிஎஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோனாஸ் டீம் பார்த்தோம். MotoGPல வந்து பெட்ரோனாஸ் இருக்கட்டும், கேஸ்ட்ரால் இருக்கட்டும், எல்லாமே வந்து MotoGP டார்கெட் பண்றாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் மேஜர் விசிபிலிட்டி அவங்களுக்கு. ரெண்டாவது அவங்க தேர் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படி சொல்லி. ஸோ பிராண்ட் அசோசியேஷன் வித் ஆட்டோமொபைல்ஸ் and riders and teams வந்து பெரிய வேல்யூ. And நீங்க நம்ப மாட்டீங்க, the amount of money they sign is in trillions, billions and trillions. It's not even in millions. அது அவங்க சைன் பண்ற டீல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரொம்ப லாங் ரிலேஷன்ஷிப் டைம். ஏன்னா they don't want to leave the space to somebody else. So last our example சொன்னப்ப மார்க்கஸ் வந்து மார்க்கஸ் always been மார்க்கஸ் வந்து always been a Red Bull product. இப்போ டுகாட்டி லெனோவால அவர் ஓட்டுறதுனால he has to change to Monster. So அந்த ரெட் புல்ல விட்டுட்டு மான்ஸ்டர் வரதுக்கு he was paid பல $1 million he was paid just for that. But அதையும் he is not taking it fully. ஏன்னா he still says எனக்கு அது he wants to be a Repsol Red Bull rider still. So அதனால there are a lot of things happening. பிராண்ட்னு வரும்போது ஒரு பிராண்ட் வந்து இது மட்டும் இட்ஸ் இந்தியன் பிராண்ட் in MotoGP will bring huge visibility. So Indian oil visibility across the globe is much higher after MotoGP. எனக்கு தெரிஞ்சு இந்தியால ரேசிங் அப்படின்னு வர்றப்ப KTM வந்து ஒரு மேஜர் ரோல். நிறைய மேனுஃபேக்சர் ஆரம்பிச்சாங்க, Yamaha ஆரம்பிச்சாங்க, TVS ஆரம்பிச்சாங்க. KTM ஒன் ஆஃப் த மேஜர் ரோல்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸோடைய அந்த பல்ஸை வந்து நிறைய ஆரஞ்சு டே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அவங்க தான். ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸையோ ஒரு பையரை கூப்பிட்டு அவங்கள ரேஸ் ட்ராக் அவங்க கொண்டு வந்தாங்க. ரீசெண்டா KTM வந்து ஒரு சாம்பியன்ஷிப் நடத்துறாங்க. அதை வந்து நீங்க தான் ஹெட் பண்ணீங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா KTM வந்து டைரக்டா அவங்க மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில் கம்மி. ஆனா இன்டைரக்டா அவங்கள மாதிரி யாருமே பண்ணதில்லை. they have influenced the motorsport in very highest level. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஆரஞ்சு டேஸ் என்ற கான்செப்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னா நான் தான் பண்ணிருக்கேன். 2012 ஆரம்பிச்சது. கவாசாக்கி டேஸ் ஆரம்பிச்சது. கவாசாக்கி கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஒரு டேன்னு சொல்லி ட்ராக் டேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்பதான் KTM உள்ள வந்தது. கவாசாக்கி, KTM, பஜாஜ் எல்லாமே ஒன்னா இருந்தாங்க. அப்ப அந்த கவாசாக்கி அப்புறம் தனியா போச்சு. அப்ப KTM தனியா வரும்போது அன்னை முதல் ஆரஞ்சு டேல இருந்து நிறைய ஆரஞ்சு டே பிளான் பண்ணி அக்ராஸ் இந்தியா வருஷத்துல சொன்னா 2015-16 டைம்ல அந்த டைம்ல நினைக்கிறேன் 46 வாரம் நான் போய் ஈவென்ட் பண்ணிருக்கேன். 52 வாரத்துல 46 வாரம் நான் ஈவென்ட் பண்ணேன் அக்ராஸ் இந்தியா. ஆரஞ்சு டேஸ் தான் பண்ணேன் ஃபுல்லா. அது என்ன ஆச்சுன்னா, அது என்ன பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெரிய ரேஸா இருக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து அதுதான் சொல்ல, இது வந்து என்ன எப்படின்னா, பைக் வாங்கிட்டா போதும். நீங்க ஒரு KTM கஸ்டமர் இருந்தா நீங்க வந்து ரேஸ் ஓட்டலாம். அது அவங்களுக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆனது. அவங்க என்ன இன்வால்வ் பண்ணதுல என்ன ஆச்சு அப்படின்னா, I brought up racing format, ஒரு ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த ரேஸ் ஓட்டலாம்னா முறைப்படி ஓட்டணும் இல்லையா? சோ அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங், பெரிய ட்ரைனிங்லாம் ஒரு சின்ன பிரீஃபிங் அப்ப இருந்தே நம்ம அவேர்னஸ் பத்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்க ரேஸ் ஓட்டணும்னா இப்படி ஓட்டணும், எங்க ஃப்ரீயா இருக்கணும், அப்பர் பாடி ஃப்ரீயா இருக்கணுமா, லோவர் பாடி ஃப்ரீயா இருக்கணுமா, ஹெல்மெட் எப்படி போடணும், எப்படி பார்க்கணும், நீ எப்படி உட்காரணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிற 20 minutes 30 minutes செஷன்ல அவங்களுக்கு ஒரு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க நேஷனல் சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா கேரளால இருந்து சாம்பியன்ஸ் இருக்காங்க, ஹைதராபாத்ல நிறைய சாம்பியன்ஸ் இருக்காங்க, பூனேல இருக்காங்க, பெங்களூர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து இல்லாம இருந்தது. இந்த KTMன்னு வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பக்கம் சாம்பியன்ஷிப் வந்து ரொம்ப கம்மி. சர்க்கியூட் ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லாமே இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இன்வால்மெண்டே ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, ட்ராக் வந்து சென்னையில இருக்கு, சவுத்ல தான் இருக்கு. சென்னையில இருக்கிறோம், கோயம்புத்தூர் ட்ராக் கூட 2003 தான் வந்தது. இது 93 இருந்து இந்த ட்ராக் இருக்கு. சோலாவரத்துக்கு அப்புறம் MMRT தான். சோலாவரம் ரொம்ப நாளா இருக்கு, அப்புறம் MMRT. மற்ற எல்லா எந்த ஒரு ஸ்டேட்லயுமே வந்து இவ்வளவு பெரிய ட்ராக்கோ ஃபெசிலிட்டிஸே கிடையாது, விச் இஸ் அஃபோர்டபிள். BAC இஸ் a different ball game. அது இன்னைக்கு 2-3 ட்ராக் வந்திருக்கு அந்த பண்ணணும். ஆனா இங்க இந்த ட்ராக் இருந்ததுனால எல்லா ரேசஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே சென்னை பேஸ்டு, இல்லைன்னா கோயம்புத்தூர் பேஸ்ட். மிஞ்சி போனா கொஞ்சம் பேர் பெங்களூர் இருப்பாங்க, ரொம்ப பேர் கூட இருக்க மாட்டாங்க பெங்களூர். ஆனா இந்த KTM வந்ததுனால எல்லா ஊருக்கும் போக ஆரம்பிச்சது.
உத்தராகண்ட்ல இருந்தெல்லாம் இப்ப வந்து ஓட்டுறாங்க, நார்த்ல இருந்தெல்லாம் இங்க வந்து ஓட்டுறாங்க. இவங்க எல்லாருக்குமே பேஸ் வந்து இந்த கேடிஎம் ஆரஞ்ச் டேன்ற ஒரு கான்செப்ட். அன்னையில இருந்து ஒரு ஃபார்மேட் உண்டு பண்ணி கேடிஎம் ஆரஞ்ச். அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ண கொரோனா டைம்ல தான் ஸ்டாப் ஆச்சு ஆக்சுவலா. அப்புறம் வி தாட் ஓகே அது பண்ணியாச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லா அவேர்னஸ் வந்துச்சு. எங்களை பார்த்து மற்ற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. அப்புறம் தென் வி ஸ்டார்ட் ட்ராக் டேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதே தான் இப்ப மற்ற மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதான் ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போய் அந்த ஆரஞ்சு கப் அப்படின்னு சொல்லி ஆர்சி கப் அப்புறம் கேடிஎம் கப் சீசன் 2 முடிச்சோம். இதேமே வந்து ப்ராப்பரான ஒரு ரேசிங் ஃபார்மேட்ல இன்னும் சொல்ல போனா அப்படின்னா நம்ம பண்ணதை பார்த்து ஆஸ்திரேலியால அதை ஃபாலோ பண்ணாங்க. இந்தியாவில் மற்றவங்க ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆனால் கேடிஎம் உடைய ஃபார்மேட்டை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஜாப். நீங்க வந்து யார் கொடுப்பா உங்களுக்கு வண்டியை கொண்டு போய் கொடுத்து நீ வந்து எங்க வண்டியை தான் ஓட்ட போற, நீ கஸ்டமர் தான் மட்டும் போதும், மற்ற கஸ்டமரையும் நீ வந்து ஓட்டி பாரு, வண்டிக்கும் இதுக்கும் சரி, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து we took them to next level. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைக் ஒரு பக்கம், ரேசிங் ஒரு பக்கம். நீங்க இது பண்ணா நீங்க டாப் ஆனீங்கன்னா வந்து கேடிஎம் உடைய ஃபைனல்ஸ்ல கலந்துக்கலான்ற மாதிரி செலெக்ஷன் மாதிரி வச்சு we had 4 zones, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்னு சொல்லி வச்சுட்டு, அப்புறம் அதுக்கு இல்லாமல் நிறைய சிட்டிஸ் போயிட்டு நிறைய பண்ணோம். அது அப்படி பண்ணி கொண்டு வந்து தான் அந்த 2 வருஷம் பண்ணியிருக்கோம். கேடிஎம் கப் சீசன் 1 சீசன் 2 பண்ணோம். பெரிய சக்சஸ்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த ஐடியா ஃப்ரம் தேர் இஸ் டு நாட் கிரியேட் நேஷனல் சாம்பியன்ஸ் ஃபார் இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட். ஏன்னா கேடிஎம் இஸ் நாட் இன்வால்வ் டைரக்ட்லி இந்த அவங்க வந்து நேஷனல் மோட்டர் ஸ்போர்ட்ல அவங்க இன்வால்வ் கிடையாது. ஆனா இது அவேர்னஸ் அபவுட் தி ஸ்போர்ட் இருந்தது, an opportunity to ride a fastest bike அப்படின்றது. இது என்ன கொடுத்தாங்க, அதுலயும் வந்து கேடிஎம் ஒரு ஸ்டெவல் மேல போய் ஆஸ்திரியா கூட்டு போனாங்க. 3 வின்னர்ஸ் வந்து 3 கேட்டகரி வின்னர்ஸ்மே ஆஸ்திரியா கூட்டு, அவங்க ஒரு ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து they made someone a star, ஒரு ஹீரோவா பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து பெரிய விஷயம் பண்ணினாங்க. ஸோ கேடிஎம் ஒரு டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் மோட்டர் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா may be less, but indirectly they are the most people who have contributed and so on. Absolutely. Because the method of putting this to the ground and building it அப்படின்றது வந்து only KTM has done that, nobody else has done that. அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை வந்து பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ KTM வந்து அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க அட்வென்ச்சருக்கு ஒரு கம்யூனிட்டி, ரோட் ரைடிங் டியூக்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தாட் ப்ராசஸ் வந்து நான் சந்தோஷமா சொல்லுவேன், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் பிரெயின் சைல்டு சொல்லுவேன். இன்னும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இன்னும் கொஞ்சம் பெட்டரானா இட்ஸ் எவால்விங் இது இல்லையா. அதனால இந்த சீசன் 3 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த வருஷம் பண்ணும்போது. ஒரு ஃபன் as well as ஒரு டிசிப்ளினும் இருக்கு. இந்த ஃபன் அண்ட் டிசிப்ளினும் தாண்டி மக்கள் வந்து இதை எப்படி பார்க்கலாம், இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கலாம்? மோட்டார் ஸ்போர்ட் வந்து ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. ஒன்னு வந்து இட்ஸ் காமன்லி செட் மோட்டார் ஸ்போர்ட் இஸ் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்னு சொல்லி, இட் இஸ் ஆல்சோ ட்ரூ, இல்லன்னு சொல்ல. அட் தி சேம் டைம் மோட்டார் ஸ்போர்ட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ், அதுவும் சொல்றாங்க மோட்டார் ஸ்போர்ட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பேரண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பிளாக். பட் த அதர் சைட் ஆஃப் இட் இஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோட்ல வண்டி ஓட்டுறத விட ராக்ல வண்டி ஓட்டுறது மச் மோர் சேஃப். இன்னொன்னு, நீங்க அந்த உங்க குழந்தைக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்பரா வண்டி ஓட்டணும் எப்படின்றத வந்து இப்ப நீங்க ரேசிங் தான் விட போறீங்க அப்படின்னா ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் இஃப் நாட், நீங்க ரேசிக்கே விடல, நீங்க ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கே அனுப்புறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க 16 வயசு 17 வயசு 18 வயசு 19 வயசு அவன் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இங்கே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருவோம், வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்துருவோம், கண்ட்ரோல் எப்படி பண்ண சொல்லுவோம், ஸ்பீடா போனா கூட அதை எப்படி கண்ட்ரோலபிள் ஸ்பீடா இருக்கணும், வண்டியை நீங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், எல்லா ஸ்கூலுமே சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து பேசிக்ஸ். எல்லா ஸ்கூலுமே நீ வண்டியில எப்படி உட்காரணும், வண்டியை எங்க பிடிக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத வந்து ஒரு பேசிக்கா சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் ரேசிங் போறது செகண்ட் ஸ்டெப் தான். நீ இஃப் யூ வாண்ட் டு ஸ்க்ரேப் யுவர் நீஸ், அந்த ஸ்க்ரேப் யுவர் நீஸ் கூட வண்டியை லீன் பண்ணும்போது அவனுடைய பேலன்ஸ் எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவன் ரோட்ல போய் ஓட்டும்போது he becomes a much more sensible person to go on the road. ஸோ எல்லா குழந்தைங்களும் ரேஸ் ஓட்டணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் உடைய, ஆக்சுவலா பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஆஸ் அ பேரண்ட் நானும் அதுதான், இட் இஸ் டேஞ்சரஸ். ரோட்ல இருக்கிறத விட டேஞ்சரஸ் கிடையாது கண்டிப்பா. ஆனா நீங்க ரேசிங் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் சேஃப்னே சொல்ல மாட்டேன். இட் இஸ் டேஞ்சரஸ், பட் தென் சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் ஹைலி அவைலபிள் அண்ட் ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் சேஃப்டி, ரிஸ்க் ஆஃப் டேஞ்சர் கேன் பி brought down. ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம ஊர்ல வந்து எங்க வேணாலும் ஆபத்து நடக்கலாம், யார் வேணாலும் நம்மளோட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க அனுப்புவாங்க. அவங்க வந்து குங்ஃபு கராத்தேன்னு கத்துப்பாங்க. டெய்லியும் போய் அவங்க ரோட்ல சண்டை போட போறது இல்ல, பெரிய ஆபத்து வர போறது இல்ல. ஆனா ஏதாவது ஒரு டேஞ்சர்னு வந்தா அவங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுவுமே இப்ப எல்லாரும் அனுப்புறாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது
ரைடிங் டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயம். ரோட்ல நம்ம போறோம்னா கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கணும். ஸோ பேசிக்கா அவங்க வந்து ரோட்ல போறப்ப சேஃபா ஓட்டணும்னா அப்ப பேசிக் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஆக்சுவலா கவர்மெண்டே பண்ணணும். இப்போ நீங்க மற்ற நாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவ ப்ராப்பர் ரேசிங் ஸ்கூல் மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் போய் தான் லைசன்ஸ்க்கே அவங்க அப்ளை பண்ண முடியும். நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ் தட். ஆனா ஐ டோன்ட் பிளேம் தி கண்ட்ரி ஆர் தி ரூல்ஸ் ஃபார் தட். ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க ரேஸே ஓட்டவில்லைனா கூட அந்த குழந்தை ரேசிங் ஸ்கூல் அனுப்பும்போது இட்ஸ் a school which teaches education about riding. So ஒரு நீ வண்டியில வந்து எப்படிலாம் நீங்க ஹேண்டில் பண்ணலாம், எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றத வந்து நாங்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரோடுக்கு போகும்போது டெஃபினட்டா அவங்க வந்து தெரியாம போய் அங்க போய் களத்துல இறங்குறத தெரிஞ்சு போய் களத்துல இறங்குறது பட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பிளஸ் அண்ட் மைனஸ். என்னால எது முடியும் எதாவது முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்களும் ரோட்ல ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் மோரோவர் அவங்க அந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு ஸ்கூல்ல கத்துக்கும் போது ரேசிங் பத்தியான ஒரு புரிதலும் வரும். அந்த புரிதல் வரும், கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும், சேஃப்டிக்கு அவங்களே என்ன மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. எல்லா ஸ்கூலுமே சொல்லி கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ண எது சேஃப்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இங்க வந்தாதான் போய் சேர முடியும். இது எப்படின்னா ஹெல்மெட் யூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் பிராண்ட் ஹெல்மெட் கிடையாது. என்ன பிராண்ட் ஹெல்மெட் முக்கியமே கிடையாது, என்ன சைஸ் ஹெல்மெட்ன்றது தான் முக்கியம். அது எப்படி நீங்க பார்க்கணும், அதை எப்படி பார்த்து வாங்கணும், அது குவாலிட்டி என்ன சொல்லி நாங்கள் சொல்லி தரோம். ஸோ இதை வந்து நீங்க இது உங்க குழந்தைக்கு அது போய் ரீச் ஆகுறது உங்க குழந்தைக்கு சேஃப். அது அந்த புரிதல் பேரண்ட்ஸுக்கு வரணும். அதுதான் நாங்க சொல்லிக்கிறோம். ரேசிங் ஸ்கூல் போது எல்லாமே நினைக்கிறது என்னன்னா இப்போ கிரிக்கெட் நெட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 50-60 குழந்தைங்க விளையாடுறாங்க. எல்லா குழந்தையும் போய் டிஎன்பிஎல்லோ இல்லை ஐபிஎல்லோ இல்லாட்டி இந்தியாவுக்கு ஆடுறது இல்லை. அது ஒரு பேசிக்கா எல்லா குழந்தைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி ரேசிங்கும் நீங்க அப்படி அது ஒரு லைஃப் டிசிப்ளினா நீங்க கற்றுக்கொள்ளும். இன்னொன்னு மோட்டர் ஸ்போர்ட்னு இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்லயாவது குழந்தைய போடுங்க. பிகாஸ் ஒரு டிசிப்ளின் சொல்லி கொண்டு வரும். காலை சீக்கிரம் எந்திரிக்கணும், ஃபுட்டை வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும்ன்றது எல்லா ஸ்போர்ட்டுக்கும் தேவையானது. ஸோ அதனால தயவுசெய்து குழந்தைங்களை ஸ்போர்ட்ல போட்டு தப்பே கிடையாது. சோஃபார் இவரோட ஜேர்னி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்து ரேசிங் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இவரோட பசங்களையும் இப்போ ரேசிங்ல இதையும் தாண்டி இந்தியாவில் கேடிஎம் மூலியமா நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதோட சேர்ந்து இன்னும் நேஷனல் லெவல் தாண்டி இன்டர்நேஷனல் தாண்டி ஒரு MotoGP லெவலுக்கு நம்ம இந்தியாவை வந்து கொண்டு போகணும், நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ரேசிங்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஜெபராஜ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணி இந்த இன்டர்வியூ எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டர் ஸ்போர்ட் ஆளுமையை பார்த்ததுல எனக்கு ஒரு மிக்க ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பல வருஷங்களா உங்க கூட சந்திச்சு இப்படி உட்காரணும் நேரம் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அந்த நேரம் மலேசியால கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆமா. ஸோ இந்த ஒரு டைம் கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. தொடர்ந்து நீங்க ரேசஸோட அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய மோட்டர் ஸ்போர்ட்ஸோட ஈவெண்ட்ஸ் வரும். கண்டிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். நிறைய இந்தியன் ரேசஸ் வந்து இன்டர்நேஷனல் சாயில்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். தேங்க்யூ சார். Thank you so much for your time. Thank you.